Citation Day excitement is big day for Acharya kids, Acharya family, Ammas and Appas are really jubilant and joyful praise. Acharya school start பண்ண டேல இருந்து இப்போ பார்க்கும்போது எத்தனை citation day போயிருக்கோம், எத்தனை பசங்க நம்ம ஸ்டேஜில் பார்த்துருக்கோம், மெடல்ஸ் கொடுத்துருக்கோம், கப்ஸ் கொடுத்துருக்கோம், அவங்கள ராஜா ராணி ஆக்கி, மகாராஜா மகாராணி ஆக்கி, சாம்பியன் ஆஃப் சாம்பியன் ஆக்கி, ஸ்டார் ஆஃப் த இயர் ஆக்கி, நிறைய டைட்டில்ஸ்லாம் கொடுத்து அவங்கள வந்து ஐகான் ஆஃப் த இயர் அதெல்லாம் கொடுத்து வச்சு அந்த மாதிரி சைட்டேஷன் பண்ண பசங்க வளர்ந்து இன்னைக்கு சொசைட்டியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இப்போ நான் மீட் பண்ணும்போது அவங்க சொல்றது என்னன்னா, நாங்கள் எதோ வந்து பெருசாக செரிஷ் பண்ணுறோம் லைஃப்னாக்கா இந்த சைட்டேஷன் டேல வாங்கின அந்த சர்டிஃபிகேட்ஸும் மெடல்ஸும் இந்த கப்ஸும் வந்து அவங்க அவ்வளோ பெரிய மோட்டிவேஷன் இருந்து எனக்கு பார்த்தீங்கன்னா அதை பார்த்து நான் பயங்கர பூஸ்ட் ஆகிடுறேன். டானிக் சாப்பிட்டதுனா எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு எனர்ஜி வருது. யாரு டாக்டர் முடிச்சுட்டு பிஜிக்கு ஐஐஎம் கிடைச்சாதான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் மாத்திரை ஸ்டூடெண்ட் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டாங்க, டாக்டர் பிஜி ட்ரை பண்ணாங்க, அவங்களுக்கு பிஜி கிடைச்சது. நான் படித்த எய்ம்ஸ் தெலுங்குலாம் படிப்பு சொல்லிட்டு இன்னொரு இயர் மறுபடியும் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்போ சொன்னாங்க எனக்கு இந்த ஒன் மோர் இயர் என்ன வந்து சான்ஸ் எடுக்கலாம், காலேஜ் கிடைச்சிச்சுன்னா நான் எய்ம்ஸ் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணுறதுக்கு என்ன மோட்டிவேட் பண்ணதுன்னா நான் சைட்டேஷன் டேல வாங்கின கப்ஸ் மெடல் ஷீல் எல்லாம் பார்த்தேன். ஐ கேன் அந்த ஸ்ட்ராங் அந்த இன்னும் வில் பவர் ஜாஸ்தி ஆச்சு. அண்ட் ஐ அகைன் புட்டிங் ஒன் மோர் இயர் டு பர்சியூ மை பிஜி ஒன்லி இன் எய்ம்ஸ் டெல்லி அப்படின்னு சொல்லும்போது கேட்கும்போது சந்தோஷம். ஏன்னா இந்த சைட்டேஷன் டேல நம்ம சின்ன ஒரு மெடல் கொடுக்கணும், ஏதோ ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் அது நிறைய பேர் லைஃப் மாற்றிருக்கும். So I'm happy today is a wonderful Citation Day 2019 Citation Day is beginning today in Coimbatore. So ரொம்ப ஹாப்பி. எனக்கு ஒரு கோயம்புத்தூர் ஒரு சந்தோஷமான ஊர், மரியாதை தெரிஞ்ச மக்கள், ஒரு இங்க வந்து ஒரு பெர்ஃபெக்ஷன் ஸ்பேஸ். தமிழ்நாட்டிலே ஒரு சூப்பரான ஒரு ஊர், நல்ல கல்ச்சர்லேருந்து கேரக்டர்லேருந்து எல்லாமே கிடைக்கிற ஒரு ஊர் முதல்ல கோயம்புத்தூர் தான். ஸோ இந்த கோயம்புத்தூர்ல ஆச்சாரியாவுக்கு ஒரு பெரிய கிஃப்டாக கிடைச்ச ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த வருஷம் நமக்கு கிடைச்ச கோர்ஸ் ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் கேம்பஸ் நமக்கு பெரிய கிளாப் பண்ணணும். ஏன்னா நம்ம பசங்க பேரண்ட்ஸ் எல்லாரோட தவறும் ஏற்றுதலும் நிறைவேற்ற வருஷம் இது. இந்த வருஷம் நான் எப்படி அந்த மேஜிக் நடந்தது, எப்படி அந்த மிராக்கள் நடந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போதான் அது ஆரம்பிச்சிருக்கு. நம்ம பசங்களுக்குள்ள ஒரு கேம்பஸ்ல போய் ஆரம்பிச்சிருக்காங்க. டாக்டர் உஷா மேடம் அவங்க ஃபேமிலி, திரு இளங்கோ சார் ப்ளஸ் நெட்டர் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி எல்லாமே ஒரு பிலோசபிக் ஆட்டிடியூடோட பொது வாழ்க்கையில் தன்னை தாண்டி மற்றவங்களையும் கவனிக்கிற, மற்றவங்க மேலேயும் அக்கறை செலுத்துகிற ஒரு எண்ணம் உள்ள பெரிய மனசு, அந்த கைண்ட்னஸ் அண்ட் கம்பேஷன் அதெல்லாம் ஒரு பேஷனாக மாறி அந்த ஸ்கூல் நடத்துனாங்க. அந்த ஸ்கூல் இந்தியாவுக்கே ஒரு பெருமை சேர்க்கிற மாதிரி, உலகத்திலே முதல்ல ஒரு ஸ்கூல்ல ஒரு பிரமிட் கட்டின ஒரு பெருமை ஃபர்ஸ்ட் ஆச்சாரியா ஃபர்ஸ்ட் பிரமிடு உண்டு. ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான பிரமிடு நம்ம கேம்பஸ் பக்கத்துல இருக்கு. அது ஒரு பெரிய ஆண்டனா, பெரிய ஒரு ரிசீவிங் டிஷ் ஆண்டனா மாதிரி. இங்க ஜிடி நாயுடு ஆள் வரும்போது கீழே லெஃப்ட் சைடு ஜிடி நாயுடு சாரோட ஸ்டாச்சு இருக்கு, அது பக்கத்துல ஒரு பெரிய டிஷ் ஆண்டனா இருக்கு. அதை பார்த்தா எல்லாமே ஆண்டனா தெரியும், எலக்ட்ரானிக் கேஜெட் அது தெரியும். ஆனால் திருவிழா பார்த்தா ஆண்டனா தெரியாது. அது ஒரு பெரிய ஆண்டனா, காஸ்மிக் எனர்ஜி அண்ட் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அண்ட் ஹையஸ்ட் ஹெவன்லி எனர்ஜியை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய மெக்கானிசம் அது. அதை ஃபேமிலியில ஏற்கனவே கட்டி வச்சு அழகாக பண்ணி வச்சிருந்தாங்க. ஆச்சாரிய ஃபேமிலியும் நிறைய பெருமைட்டு இருக்கு. ஆச்சாரிய ஸ்கூல்ல எந்த ஸ்கூல் போனாலும் நம்ம ஒரு பெருமைட்டு இருக்கோம். ஸோ இந்த பெருமை உள்ள ஒரு ஸ்கூலாக நமக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷம். இந்த ஃபேமிலி இவ்வளோ சுதந்திரத்துக்காக இருந்தும் இந்த மற்ற எல்லாமே சேர்ந்துடும். பணம் காசு வச்சுட்டு சில பேர் செஞ்சிடலாம். ஆனால் பணம் காசு கொடுத்து வாங்க முடியாத சில விஷயம் என்னன்னாக்கா எபிலிட்டி, கெப்பாசிட்டி அண்ட் இண்டிவிஜுவல் பாசிபிலிட்டி. அவங்க சொன்னாங்க, நான் விஷயங்களோட சொன்னேன், என் பசங்க நேஷனல் சாம்பியன்ஸ், இன்டர்நேஷனல் சாம்பியன்ஸ் நல்லாவும் படிச்சாங்க. கிளாப் பண்ணல. ஏன்னா இதுதான் வந்து பணம் காசு எல்லாமே வாங்கிடலாம். பட் இண்டிவிஜுவல் பாசிபிலிட்டி, இண்டிவிஜுவல்
இண்டிவிஜுவல் எபிலிட்டி, இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி அதை என்ஜாய் பண்ண ஒரு விதம் இருக்கு தெரியுமா? அதுதான் ஆச்சாரிய லைஃப் ஸ்டைல். அந்த அந்த ஆச்சாரிய லைஃப் ஸ்டைலை கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுவோம். மேடம் சொல்லும்போது சொன்னாங்க, கட்டாயம் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து கட்டாயப்படுத்தணும். ஸ்போர்ட்ஸ் ஆச்சாரியா வந்து ஆக்சிஜன் மாதிரி, தண்ணி குடிக்கிற மாதிரி. அது டெய்லி மஸ்ட். அது செகண்ட் ஆப்ஷனே கிடையாது. டெய்லி சாப்பிட்றது, டெய்லி குடிக்கிறது, தண்ணி குடிக்கிறது, டெய்லி தூங்குறது, டெய்லி பல்லுறது, டெய்லி விளையாடணும். அந்த ஸ்பேஸ் ஆஃப் பிளே இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்பேஸ். லீடர்ஷிப் குவாலிட்டி வளர்ந்து ஸ்போர்ட்ஸ்ல தான், இண்டிவிஜுவல் எபிலிட்டி வளர்ந்து ஸ்போர்ட்ஸ்ல தான். ரேகா மேடம் சொல்லும்போது சொன்னாங்கல்ல, சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் பார்க்குற அந்த ஆட்டிடியூட், அந்த அப்ரோச், ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு இருக்கிற அந்த மென்டல் பேலன்ஸ், எமோஷனல் பேலன்ஸ், அதெல்லாம் நம்ம பசங்களுக்கு தேவை. ஸோ கம்மிங் இயர்ல இருந்து ஸ்போர்ட்ஸ் இஸ் நாட் ஆப்ஷன், ஸ்போர்ட்ஸ் இஸ் மஸ்ட், கம்பல்சரி. ஓகேவா? இதுக்கு நீங்க கிளாஸ் பண்ண இங்கே தான் கவர்மெண்ட் யோசிக்கிறாங்க, திருத்துறாங்க. நமக்கு ஒரு பசங்க டெய்லி 1 hour ஸ்போர்ட்ஸ் பீரியட் வைங்க, பீரியட் வைங்க விட சிபிஎஸ்ல ரூல்ஸ்ல போட ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஆச்சாரியால கம்பல்சரி 1 hour விளையாடுறது ஆரம்பிச்ச நாள் தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் கிடைச்சிருச்சு. நான் வெளில சொல்லும்போது சொல்றேன், சார் கான்ஸ்டன்ட் கேம்பஸ்ல நாங்கள் டென்னிஸ் கோர்ட் இருக்கு சார், பெரிய ஆடிட்டோரியம் இருக்கு சார், ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு சார். என்ன சார் சொல்றீங்க? இப்போ ஸ்கூல்ல இந்த வசதி தான் இருக்கு, ஒன்றும் நிறைய வசதி தான் இருக்கு சார், ஒன்றும் பல விஷயங்கள் செய்யறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஓ பண்றீங்களா சார், அது நல்லது சார், ரொம்ப தேவை சார் அப்படின்னு அவங்க அக்னாலஜ்மெண்ட் பண்றாங்க. நம்ம பேரண்ட்ஸும் அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த வருஷம் அந்த டிஎம்ஐடி ரிப்போர்ட்டர் சொன்னாங்க தெரியுமா, அதை எல்லா பசங்களுக்கும் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இங்கே ஏன் அவங்க பிரிண்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் பொதுவாகவே கோச்சிக்கிறாங்க, கொஞ்சம் நம்ம சூழ்நிலை தான். அம்மாவும் சரி அப்பாவும் சரி, அதுக்கு நம்ம கொடுத்துக்கிற வார்த்தை எதுக்கு, நான் ரொம்ப பிஸி சார், நான் அம்மா எவ்வளோ வேலை செய்யணும், அப்பா எவ்வளோ வேலை செய்யணும், இதெல்லாம் அந்த மெயில் ஓப்பன் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் பார்க்க முடியாது சார், அது படிக்கிறதுக்கு டைம் கிடையாது தெரியும். நம்ம மேடத்தை சொல்லி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் கொடுத்து சொல்லிடுறேன், அதை பாருங்க. நம்ம பசங்களோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் மட்டும் கிடையாது, இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் எஜுகேஷனை இந்தியாவில் நம்பர் 1 ஸ்கூல் ஆச்சாரியா தான் கொடுத்துட்டு இருக்கோம். தயவுசெய்து அதை புரிஞ்சுக்க. இங்கே படிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயமே இன்டெலிஜென்ஸ் தான். நம்ம பசங்களோட இன்டெலிஜென்ஸ் எதுவும் கண்டுபிடிச்சு அதுக்கான ரிப்போர்ட்டை கொடுக்கும்போது அதை வாங்கி நீங்கள் பார்க்கணும், அதை படிக்கணும், அது இருக்கிற அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கைடன்ஸ் கொடுக்கணும், சப்போர்ட் கொடுக்கணும். அந்த ரூட்ல இன்டெலிஜென்ஸ் ரூட்ல போனாதான் நம்ம பசங்க ஜெயிக்க போறாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இன்ஃபர்மேஷன் ஏஜ் இஸ் ஓவர், இன்டெலிஜென்ஸ் ஏஜ் இஸ் ஸ்டார்டட். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க, நான் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க இந்த ஏஜ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டார்டட் 21st century is all about artificial intelligence சொல்றாங்க. ப்ளீஸ் கம் ஆன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னாக்கா அப்ப ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் தேவை கிடையாதா? ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் சொல்லி ட்ரிகர் தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நம்ம பசங்களோட இன்டெலிஜென்ஸ் தான் நமக்கு ஃபியூச்சர். அவங்களோட ஃபார்ச்சூன், ஃபியூச்சர்ன்ற வார்த்தை மாற்றி அவங்களோட ஃபார்ச்சூன் எப்படி பார்க்கணும்னாக்கா அவங்க ஃபியூச்சர் நீங்கள் பிளான் பண்ண தேவையில்லை, அவங்களோட ஃபார்ச்சூன் நீங்கள் பிளான் பண்ணலாம். இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு என்கேஜ்மெண்ட், இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு எம்பவர்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னாக்கா ஒவ்வொரு நாளைக்கு அந்த பசங்களுக்கு அந்த இன்டெலிஜென்ஸுக்கான ஸ்பேஸை கொடுத்து டைமை கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம அந்த பசங்களை ப்ரிப்பேர் பண்ணினாக்கா டெஃபினட்டா 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பெனிஃபிட் கிடைக்கும். நாளைக்கே கிடைக்குமா சார்? நாளைக்கே பையன் சாம்பியன் ஆகிடுவாங்க, நாளைக்கே பையன் வந்து ஒரு உலகம் கிரிக்கெட் கொண்டாடுற மாதிரி ஆகிடுவாங்க. மினிமம் 10,000 மணி நேரம் பிளானிங் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணாதான் அந்த பசங்க அதில் பெரிய லெவலில் வர முடியும். அந்த என்டையர் கவுன்சிலிங்கும் ஆச்சாரியால பேரண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வருஷம் ஹாப்பி நியூஸ் என்னன்னாக்கா கம்மிங் அகாடமிக் இயர் வந்து sports will be a part of the ECA, CCA, extracurricular activity and curricular activity and the intelligence programming based on the student ability, possibility. என்னென்னலாம் அவங்க சூஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாமே நீங்கள் உங்களோட கோஆபரேஷனோட பார்ட்டிசிபேஷனோட ஆச்சாரியாவோட ஏன்னா ஒரு புதுசாக நிறைய ஸ்கூல்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியில நிறைய கவனிக்கிறதுனாக்கா நிறைய புது ஸ்கூல்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அவங்க ஆக்சுவலாக ஸ்கூல்ஸ் கிடையாது, அதெல்லாம் கோச்சிங் சென்டர்ஸ். 10th 11th 12th ரிசல்ட் ஓரியன்டா நீட்டு ஐஐடி கோச்சிங் சென்டர்ல உஸ்தாதா இருந்தவங்க இப்போ ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்துட்டாங்க. அதுல வந்து காம்படிஷனுக்கு மட்டும்தான் அவங்க ப்ரிப்பேர் பண்றாங்க. லைஃப்ல இருக்க அந்த கிரியேஷன் இருக்கும், லைஃப்ல இருக்க அந்த இண்டிவிஜுவல் அவங்க இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமோன்ற அந்த ஸ்பேஸ்ல அவங்க வளரல. கோச்சிங் சென்டர்ல போகிறதுக்கு நம்ம பசங்க இது வரும் அது வந்து கலந்து அர்த்தமே கிடையாது. ஆனா நம்மள மாதிரி ஸ்கூல்ல
சின்ன வயசுல எல்லா மற்ற எல்லா கோச்சிங்க்கும் எனக்கு இருக்கிற பேஸ் கிடைக்கும்போது நம்ம ஊக்குவிச்சு கொண்டாடணும். அது ஃபுல்லாக நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஃபுல் சப்போர்ட் கொடுக்கறதுனால தான் நான் சொல்ற ஒரு சந்தோஷமான விஷயம். எந்த ஒரு ஸ்கூல் இந்த வருஷம் 100 பசங்களுக்கு மேல நேஷனல் லெவல்ல கோல்டு, சில்வர், பிரான்ஸ் அடிச்சிருப்பாங்க. 128 something numbers are there. National level ஆச்சாரிய பசங்க இண்டிவிஜுவலா நம்ம பிரைஸ் வாங்கி இந்த வருஷம் மட்டும் நேஷனல் லெவல் மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் லெவல்ல இந்தியா கோசம் போய் கேம் ஆடுன, இந்தியா கோசம் ரெப்ரசென்ட் பண்ணி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த மாதிரி 23 பசங்க கோல்டு, சில்வர், பிரான்ஸ் எடுத்திருக்காங்க. ஆச்சாரிய பசங்க கிளாப் பண்ணணும். ஏன்னா சும்மா நடக்கல. நான் 2008 ஒலிம்பிக்ல இந்தியா அசிங்கப்படவும் எடுத்த சபதத்தை இன்னைக்கு தலைவரை மாத்தி காமிச்சிருக்கேன். 10 வருஷம் ஆச்சு. அப்ப பேசும்போது சொன்ன அந்த வீடியோ இருக்கு. 10 வருஷம் கழிச்சு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சொன்னேன். இப்போ நம்ம பசங்க காமன்வெல்த் கேம்ஸுக்கு எல்லாத்துக்கும் பசங்களை ஆச்சாரியா வந்து இந்தியா கோசம் தயார் பண்ணி கொடுத்துருக்கோம். நான் சொன்ன சத்தியத்துல 10 ஒலிம்பிக் வேர்ல்ட் ரெக்கார்டு இந்தியா கொடுத்துரும். அந்த ஒலிம்பிக் வேர்ல்ட் ரெக்கார்டு கொடுக்குறது ஆச்சாரியா தான் இருப்பான்னு சொல்லிருக்கேன். அந்த சத்தியத்தை நிறைவேற்ற உங்க பசங்க தான். இன்னைக்கு செக்ரட்டரி வரப்போனா அப்படியே வராங்க இல்ல. ஒலிம்பியன்ஸ் ஆஃப் இந்தியா டுமாரோ 10 வருஷம் ஆகும். எங்களோட வேலையை ஆரம்பிக்கணுமா இல்லையா? ஆரம்பிக்கலாமா? இந்தியா ஒலிம்பியன்ஸ் ஆரம்பிக்கலாமா? நீங்க ரெடியா? அவன் கோயம்புத்தூர்ல இருக்கான்னு நம்புறீங்களா? நான் நம்புறேன். நம்ம பசங்க தான் அவங்க நம்புறேன். 10 வருஷம் கழிச்சு எங்களை கொண்டாடலாமா? நீங்க குட்டி பசங்க வந்து ஜாலியாக நாளைக்கு வந்து குட்டி கப்ப வாங்கினா தெரியுமா மேலே அவங்க அவங்களுக்கு தெரியாது. ஆனா நம்ம மனசு வச்சாக்கா அப்பா அம்மா ஸ்கூலு ஃபேக்கல்டிஸ் கோச் எல்லாம் மனசு வச்சாங்க. மேடம் சொன்னா தெரியுமா இந்தியாவில் வந்து ஒருத்தர் ஆடுறாரு வேர்ல்டு ரேங்கிங் 100 வந்து 90 பிளேஸ் வந்து பாலாஜி சொன்னா தெரியுமா? கிளாஸ் பண்ணுவோம். சாதாரண விஷயம் கிடையாது. நம்மளே கொண்டாடுறாங்க. யாரே கொண்டாடுவாங்க. நல்ல விஷயம். பேப்பர்ல படிக்கணும். நல்லா வச்சுட்டேன். டிவி பார்க்கணும். எல்லாமே தேவையில்லாத பேட் நியூஸ், நெகட்டிவ் நியூஸ் தான் இருக்கு. பாசிட்டிவ் நியூஸ் இந்த மாதிரி ஒரு குட் நியூஸ், ஹாப்பி நியூஸ் வரும்போது அதை நம்ம கொண்டாட கற்றுக்கணும். லைஃப் நம்ம சுற்றி எல்லாமே பாசிட்டிவாக வரணும், ஹாப்பியாக வரணும்னா அந்த லைஃப்லேயே நம்ம வாழ கற்றுக்கணும். இந்த மாதிரி குழந்தைங்க நம்ம வீட்டில் இருக்கும்போது அவங்க வளரும் போது நம்ம பாசிட்டிவ் கூட வளர்த்தோம்னாக்கா டெஃபினட்டாக அவங்க லைஃப் ரொம்ப பாசிட்டிவாக வரும். அந்த பாசிட்டிவிட்டி கொடுக்கறது சைல்ட்ஹுட் டே. இந்த சைல்ட்ஹுட் டே இப்போ காலையில 3 வண்டர்ஃபுல் டீச்சர்ஸ் வந்திருக்காங்க. ஒரு வீடியோ வந்திருக்காங்க, கெஸ்ட் வந்திருக்காங்க. ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் இன்னைக்கு உலகம் இந்தியாவை மதிக்க ஆரம்பிச்சதுனாக்கா இந்தியாவில் அவ்வளோ ஐடி ப்ரொஃபஷனல்ஸும் எல்லா கண்ட்ரியோட பேக்போனோட என்னென்ன ஐடி இண்டஸ்ட்ரியை நம்ம இந்தியா தான் பார்த்துக்கிறாங்க. அந்த ஐடி ஃபீல்ட்லேருந்து ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி நான் கோயம்புத்தூர்ல பார்த்து சந்தோஷப்படுற விஷயம் என்னன்னாக்கா many lady entrepreneurs are there from Coimbatore. Salute to all the lady entrepreneurs. அவங்களோட எனர்ஜி, enthusiasm, family பார்த்துக்கிட்டு பிசினஸ் ப்ரொஃபஷனலி பார்த்து கலக்கிக்கிட்டு மற்றவங்களோட ரோல் மாடலாக இருக்கிற அந்த கோயம்புத்தூர்ல இருக்க ஒன் ஆஃப் த லீடிங் பர்சனாலிட்டி நீங்க நமக்கு சீஃப் கெஸ்டாக இருக்காங்க. தேங்க்யூ மேம், தேங்க்ஸ் ஃபார் கமிங். நல்ல வெயிட் பண்ணுறேன். இதெல்லாம் தாண்டி டாக்டர் உஷா லாஸ்ட் இயர் எனக்கு நல்ல ரொம்ப வருத்தமாக இருந்தது. டாக்டர் உஷா மேம் இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்க சைட்டேஷன்ல இருக்காங்க. இஸ் ஒன் பிக் ஹார்ட். அவங்க மனசுனாலதான் நமக்கு ஆச்சாரியா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஃபர்ஸ்ட் ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் கேம்பஸா அந்த சந்தோஷமா கொண்டாடுறோம். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். லவ்விங், கேரிங், ஷேரிங், பியூட்டிஃபுல் கேரிங் ஹார்ட். ஏன்னா அவங்களோட சீட் வந்ததுனாலதான் இந்த பியூட்டிஃபுல் அரேஞ்ச்மெண்ட் நடந்துருக்கு. அண்ட் என்ஜாய் த ஃபேமிலி, கிரேசியஸ் கனெக்ட் வித் ஆச்சாரியா. 2019 நம்ம ஒன்னாவது ஸ்கூலா இருக்கலாம். மேடம் சொல்லணும்னா நாங்கள் ஒன் மோர் ஸ்கூல் ஆரம்பிக்கல. It should be a very unique, special school, fantastic school. அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு டே பை டே எவ்ரி வே we work together and for sure God's grace is always with us. எல்லாராலும் ஆச்சாரியா படிக்க முடியாது. சில ஏதோ ஒரு அறிவு இருந்தால் மட்டும்தான் படிக்க முடியும். பொருள் இருந்தால் மட்டும் ஆச்சாரிய சீட்டு கிடைச்சிடாது. அந்த அறிவு இருந்தால் மட்டும்தான் ஆச்சாரியா நோக்கி பசங்க வருவாங்க, அம்மாக்கள் அப்பா வருவாங்க. இப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க ஆச்சாரியா சும்மா இல்லை. 8 வருஷமா தாக்கு பிடிச்சி அந்த வைராகியத்தோட இருந்ததுக்கு நமக்கு ஆண்டவன் வந்து ஒரு பெரிய கேம்பஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வரப்போகுது. நிறைய இன்னோவேட்டிவ் திங்ஸ் ஆர் கோயிங் டு பி இன்ட்ரோடியூஸ் இன் தி கேம்பஸ். 2020ல நம்ம ரன்வேல போகிறோம். இது வந்து ஸ்டார்டிங் இயர் தான், ஃபர்ஸ்ட் இயர் தான் போட முடியும்.
2020 வரப்போதான் ரன்வே ஆகும். நீங்க நான் சொன்னபோது டேக் ஆஃப் ஆகி ஃப்ளைங் மூட்ல இருக்கும்போது என்டையர் கோயம்புத்தூருக்கும் ஆசையாக என்னன்னு தெரிஞ்சிடும். இன்னைக்கு யாருன்னா பெரிய லெவலில் இருக்கலாம், நம்பர் 1 ஸ்கூலா இருக்கலாம், ஃபேண்டாஸ்டிக்கா ஒரு ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஆனால் நமக்குன்னு ஒரு எபிலிட்டி, நமக்குன்னு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. நம்ம பசங்க தான் ஜெயிக்க போறாங்க, நம்ம பசங்க தான் நம்ம கொண்டாட போறோம். நான் ஸ்கூல் பில்டிங்கையோ ஸ்கூல்ல இருக்கிற பெரிய பெரிய விஷயங்களோ நான் கொண்டாட மாட்டேன். நான் கொண்டாடுறது எல்லாமே யார பசங்க தான். எனக்கு செலிபிரேஷனா பசங்க தான். என் பசங்க செலிபிரிட்டியா மாத்தினாதான் என் லைஃப் நல்லா இருக்கும். நான் செலிபிரிட்டி ஆக அர்த்தம் கிடையாது, என் பசங்க செலிபிரிட்டி ஆகணும். அப்படி கொண்டாடுற ஒரு முக்கியமான ஒரு ஏற்பாடு தான் இன்னைக்கு நம்ம பண்ற சைட்டேஷன் டேல. இன்னைக்கு இருக்கிற அந்த ஆசீர்வாதம் என் புள்ள மாபெரும் சபைகளே உயிர் நடந்தா பல மாலைகள் விழுந்து அம்மா அப்பா மனசார வாழ்த்துங்க. என் பிள்ளையே நான் உள்ள போதும் புகழும் அப்படின்னு சொல்லி கொண்டாடுங்க. செலிபிரேஷன் டே பிகின்ஸ். 20 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு எனக்கு என்னைக்கோ செலிபிரேட் பண்றதுக்கு இன்னைக்கு இந்த சைட்டேஷன் டேல ஒரு ஹாப்பியா கொடுக்குற ஒரு பிளஸிங் தான். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிபடி who has made this day possible. Thanks to Rekha ji, who is handling the entire family of Coimbatore in a big way. Give a big round of applause for our industry commitment. Family na enjoy இருக்காங்க, பசங்க ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. அவங்க எல்லாம் ஆச்சாரியம் டிராவல் பண்ணிருக்காங்க. அவங்க பசங்க ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. We know each other for more than decades. So எந்த ஆட்சிக்கும் தாண்டி ஒரு சிங்கிள் உமனா கோயம்புத்தூர் இருந்துட்டு she has handled the entire Acharya family in Coimbatore in a big way. Thank you, ma'am. Thanks for your wonderful connect and contribution to the Acharya family. And the new team which is joined this year. We நிறைய புதுசா team join பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஆச்சாரிய கல்ச்சர், ஆச்சாரிய கேரக்டர். So in the long run, கோயம்புத்தூர்ல ஒரு முக்கியமான ஒரு ஸ்கூல் அப்படின்னு சொல்லும்போது 1, 2, 3 பேர் சொல்லும்போது ஒரு 1, 2ல ஆச்சாரிய பேர் வர அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆச்சாரிய கேம்பஸ்ல உழைப்பு போட ஆரம்பிக்கும். We'll enjoy your grandeur time to come. Love you so much. Thank you.